எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் vlogல சொன்ன மாதிரியே நாங்கள் அடுத்த நாள் எழுந்திரிச்சு எல்லாம் வேலையும் பண்ணிவிட்டு அப்படியே நாம் கார்டன் ஒர்க் ரெடி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணலாமான்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஆனாலும் மார்னிங்லேருந்து மழை. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. எதுவும் பண்ண முடியாது. சரி, எனிவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம இப்போது வேண்டான்னு சொல்ல முடியாது. அவங்க வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். அதனால் அப்படியே வரதுக்கு சொன்னோம். நான் இப்போ போல் மார்னிங் எழுந்திரிச்சு ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆல்சோ வெதர் ரொம்ப நல்லா இருந்துருச்சுனால ஃபில்டர் காஃபி ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சு. இன்றைக்கி சாட்டர்டேனால் கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவும் வெதர் வேறு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால, ரெய்னியாக இருக்கிறதுனால இன்னமும் கொஞ்சம் மெதுவாகவே எல்லாமே போகும். சாட்டர்டே ரொட்டீன் எனக்கு எப்போவும் ஃபஸ்ட் ஹாஃப் எப்போவும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு பூஜா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேறு ஏதாச்சும் பார்ப்பேன். ரீசன்ட் டேஸாக எனக்கு இந்த பூஜா, இந்த தீபம் போடுற இது சாமாகிரி கழுவுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியே ஆகுது. எவ்வளோ போட்டு இது பண்ணாலும், எவ்வளோ லிக்விட் யூஸ் பண்ணாலும், இல்லை சபீனா யூஸ் பண்ணாலோ ஆரல்ஸ் இந்த புளி யூஸ் பண்ணாலும் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அந்த பிளாக் கலர் ஃபுல்லாக பிளாக்காக வந்துடுது. அது எப்படி பண்ணாலும் அது போக மாட்டேங்கிறது. எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் யாராச்சும் எனக்கு இந்த டிப்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தியா மாதிரி எனக்கு இங்கே பூஜா ரூம்னு செப்பரேட்டாக எதுவுமே இல்லை. எப்போவும் நான் லிவிங் ரூமில் தான் வச்சுட்டு பூஜா பண்ணுவேன். பூஜா பண்ணுறதுக்கு ஒரு கபோர்டு நாங்கள் இது ஐக்கியாலேருந்து வாங்கினோம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துருச்சு. இந்த தீயா இது எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வந்துட்டாங்க. சரி, குக் பண்ணலாமன்னு அப்படியே குக் பண்ணுறேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் சரியாக எடுக்க முடியல. எங்களோட வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு சொல்லு எப்படி பண்ணணும். எங்க அப்பாலாம் காலை கீழ விட்டுட்டு இந்த கையை கீழ விட்டுட்டு அதை எடுத்து இடுப்புல கட்டி போட்டு நான் குதியும். அந்த காலை இப்படி பண்றேன். ஓ, அதான் எனக்கு அப்படிதான் பண்ணுவாங்களா? இல்ல, பேசக்கூடாது. பால் கொதி தண்ணிக்குள்ளே இறங்கல. ஸ்விம்மிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறான். எனக்கு ஜாலியாக போயிருச்சு. இந்த மெமரி கேம் குழந்தைக்கு இல்லை அடல்ட்ஸ்க்கு கூட ரொம்ப நல்லது. இட் வில் இன்க்ரீஸ் அவர் மெமரி பவர். இன்னொரு ஃப்ரெண்டு வரணும். அவங்காக வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேரம் போர்டு என் வீட்டில் இருக்குது. அதனால் அப்படியே உட்காந்து விளாட்றோம். எனக்கு என்னோடய சின்ன வயசில் என்னோடய அப்பா கூட விளாட்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது இதெல்லாம் விளாட்றப்போ அவர் தான் எனக்கு ஞாபகமே வராரு. ஐ மிஸ் மை அப்பா. இது பண்ண இன்னொரு ஃப்ரெண்டு கூட வந்துட்டாங்க. இப்போது நாங்கள் நெக்ஸ்ட் பிளான் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு லன்ச் டைம் ஆனதுனால அப்படியே வேலை பண்ண முடிஞ்சால் பண்ணலாமான்னு இருக்கோம். வெதர் பார்க்குறதுக்கு வெயிலாக இருந்தாலும் அங்கே கீழே ஈரமாக தான் இருந்துருச்சு எல்லா ஃப்ளோரு. அதனால் நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வேலை பண்ணலாமான்னு நினச்சோம். அந்த இந்த அளவுக்கு வளராது.
அப்படியே சாப்பிட்டுட்டு லெமன் டீ குடிச்சிட்டு அப்படியே வேலை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் எங்களால் முடியல. அப்படியே ஈவினிங் 7:30 ஆச்சு போல். இந்த நேரத்துக்கு எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் ரொம்ப டைட்டாக இருந்துருச்சு அந்த சாயில் எல்லாம். அதனால அடுத்த வாட்டி ரொம்ப வெயிலாக இருந்தப்போ நம்ம வந்து பண்ணிக்கலாமன்னு அப்படியே விட்டுட்டோம். கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து இதெல்லாம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலைன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பின உடனே நானும் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அடுத்த நாள் என்னோடய ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க லஞ்சுக்கு. அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் உங்களுக்கு காமிப்பேன். ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு மை சேனல். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த தீபம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது மட்டும் சொல்லிக் கொடுங்க. அன்டில் தென் see you. Bye bye. நன்றி.